நல்லா தான் படிச்சேன், நல்ல சிஜிபிஏ இருக்கு, கையில டிகிரி இருக்கு, ஆனாலும் வேலை கிடைக்கல. என்ன காரணம்னு தெரியல. இதான உங்க பிரச்சனை? ஒரு காலத்துல எனக்கும் இதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு பொருளை அங்க தொலைச்சிட்டு இங்க தேடணும்னா நிச்சயமா கிடைக்காது. எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். புரியல? இன்னைக்கு வேலை கிடைக்கலங்கிறதுனால பிரச்சனை இங்க இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இதோட ஆரம்ப புள்ளியே வேற. நம்ம லைஃபோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் எந்த காலேஜ்ல எந்த டிகிரி சூஸ் பண்றோங்கிறதான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரையும் 10th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த குரூப் எடுக்கிறீங்கிறதான் உங்க லைஃபோட முக்கியமான டிசிஷன், மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். 10th ரிசல்ட் வந்தோடனே எந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கோம், எந்த சப்ஜெக்ட் நமக்கு வருது, எந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத பேஸ் பண்ணி குரூப் எடுக்கிறது இல்ல. டோட்டல் நல்லா இருந்துச்சுன்னா டாப் குரூப்ல 1, டோட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா லாஸ்ட் குரூப்ல 1. அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க மாட்டோம். எவனோ ஒரு புண்ணியமா இந்த குரூப்ல தான் ஸ்கோப் இருக்கு, இது படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம்னு சொன்னதை வச்சு குரூப் எடுத்துருவோம். அப்புறம் என்ன, எடுத்தாச்சு படிப்போன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா வர சப்ஜெக்ட்ல நிறைய மார்க்கும், கம்மியா வர சப்ஜெக்ட்ல தடுமாறி திக்கு திசை மாறி பாஸ் மார்க்கும் எடுத்து 10th நல்ல மார்க் எடுத்தவங்க கூட 12th ஆவரேஜ் ஸ்டூடெண்டா வெளில வருவான். ஸ்கூல் லைஃப் தான் இப்படி போச்சு, காலேஜ் லைஃபாவது சரியா அமைன்னு பார்த்தா அங்கேயும் எதிர்பார்த்த மார்க் இல்ல, கட் ஆஃப் கம்மியா இருக்கு, உங்க மார்க்குக்கு இந்த டிகிரி கிடைக்காதுன்னு படிச்ச குரூப்புக்கும் எடுக்கிற டிகிரிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டிகிரி எடுப்போம். அங்கேயாவது அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச டிகிரி எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு புண்ணியவா வந்து இல்ல பல புண்ணியவா சேர்ந்து இந்த ஃபீல்டு தான் ஃபியூச்சரு, இந்த ஃபீல்டுல தான் ஸ்கோப் இருக்கு, ஸோ இந்த டிகிரி எடுன்னு சொல்றதை கேட்டு சேர்ந்துருவோம். இல்லைனாலும் வீட்டில் சேர்த்து விட்டுருவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா 12th கம்மியா எடுத்திருப்பான், அவனையும் டொனேஷன் கட்டி அந்த ஃபீல்ட்ல சேர்த்து விட்டுருவாங்க. ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு தான் 12th கம்மியான மார்க் எடுத்திருப்பான், திரும்ப பணம் கட்டி சேர்த்து விட்டா மட்டும் அதுல நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல நல்லா ஆயிடுவானா? என்னங்க அது? அப்புறம் என்ன, பணம் கட்டியாச்சு, காலேஜில் சேர்ந்தாச்சுன்ட்டு படிக்க ஆரம்பிச்சு நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ், நல்ல சிஜிபிஏ இருந்தா காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கும், லைஃப் செட்டில் ஆயிடும்ட்டு காலேஜில் சொன்னதை நம்பி கஷ்டப்பட்டு போராடி அங்கேயும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா வெளில வருவோம். அங்க ஸ்கில்டா இருக்கிற 2 பேரை மட்டும் இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டு நீங்களாம் ஸ்கில்டு இல்லை நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது தான் தெரியும் காலேஜ் சொன்னதெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இல்லை, அந்த காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த வருஷம் அட்மிஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காகன்னு. இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து வராதையும் பிடிக்காதையும் பண்ணிட்டு ஸ்கில்ல வளர்த்துக்காம கையில டிகிரி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வேலை கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கே நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது வருங்கிறத சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டுல என்ன ஸ்கோப் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் பிடிச்சதை பண்றோங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும், பிடிச்சதை பண்றோங்கிறதுனாலயே அதுல ஜெயிக்கணுங்கிற கமிட்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், ஸ்கில்லும் வளர்ந்துருக்கும், வேலையும் கிடைச்சிருக்கும். நீ சொல்றதெல்லாம் புரியுது, நாங்க பண்ண தப்பும் தெரியுது, அதுக்காக இப்ப போய் 10th இருந்தா படிக்க முடியும்னு கேக்குறீங்க. அதானே? முடியாதுதான். அட்லீஸ்ட் இனிமே வரவங்க, இனி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பை பண்ணாம இருக்கணும் தான் இதை சொல்றேன். ஓகே, அப்ப நாங்க வேலை கிடைக்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வேற என்ன, ஸ்கில்ல தான் வளர்த்துக்கணும். என்னென்ன ஸ்கில் இருக்கு, யார் யாருக்கு எந்த ஸ்கில் செட் ஆகும், அதை எங்கேருந்து லேர்ன் பண்ணலாம், எப்படி கத்துக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது, அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம இருப்பீங்க.